7 திருவெண்பா அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் என்பவர் சிவபெருமானின் திருவடிகளை சார்ந்து சிவப்பேறு பெற்ற பின்பு சிவபெருமான் ஆணைப்படி தாம் எடுத்த உடலோடு இவ்வுலகில் வாழும் சீவன் முத்தர்கள் ஆவர். தன்மை என்பது அவர்களது இயல்பு. சீவன் முத்தர்கள் உலகில் வாழும் காலத்தில் தம்மை ஒரே வழி பிரார்த்துவ வினை மலவாசனை தாக்கும் பொழுது உலகக் காட்சியில் மயங்காமல் சிவக்காட்சியில் நிலை பெற்ற அந்த தன்மையோடு இருத்தல் பொருட்டு நமது அறிவு, இச்சை, செயல்களில் நிகழும் இயல்பே அணைந்தோர் தன்மை எனப்படும். சீவன் முத்தர்கள் இயல்பை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல் அமைந்துள்ள வெண்பா. இந்த திருவெண்பாவில் சீவன் முத்தர் அப்படின்றவங்க யாருன்னா அணைந்தோர், பெருமானுடைய திருவடியை அணைந்தோர். அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடலில் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. இதுதான் சீவன் முத்தர்களுடைய தன்மை. அந்த தன்மையை இந்த பாடலில் நமக்கு காட்டி அருளியிருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. யாவர்க்கு மேலாம் அளவிலா சிறுடையான், எல்லாவற்றிற்கும் மேலான பொருள் எது அப்படின்னா சிவப்பரம்பொருள். யாவர்க்கும் கீழாம் அடியேனை, தன்னை ரொம்ப தாழ்த்துறார். பெருமானை உயர்த்தி தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி, அதனால தான் ஞாயிற்கடையாய் ஒன்றும் போதா நாயேனை நிறைய இடங்களில் நிறைய உவமைகள் கொடுப்பார். அதுபோல் யாவர்க்கும் கீழாம் அடியேனை ஞாயிற்கடைப்பட்ட சொல்கிறார்ல, அதுபோல் யாவர்க்கும் யாவரும் பெற்றறியா இன்பத்துள், அப்பேற்பட்ட எண்ணெய யாவர்க்கும் கீழாக இருக்கக்கூடிய எண்ணெய் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு, யாருக்கும் கிடைக்காத இன்பம். எந்த இன்பம்? பேரின்பம். பெருமானுடைய அந்த காட்சியை கண்டு திளைத்து இருக்கக்கூடிய அந்த இன்பம் தான் சொல்கிறார். பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. பெருமானே நான் என்ன செய்ய போகிறேன், என்ன கைமாறு கொடுக்க போகிறேன்லாம் சொல்கிறாருல, கைமாறு கொடுத்தல். அந்த மாதிரி மற்றறியேன் செய்யும், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே